அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. தமிழ்நாடு ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே நமக்கு கிடைச்சிருக்குது. 2025 டு 2026 ஆண்டிற்கான புதிய வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நமக்கு அஃபிஷியலாகவே கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 6500 பிளஸ் வேகன்சி நமக்கு இந்த தடவை கிடைச்சிருக்குதுங்க. ஸோ இதற்கு முன்பாக ஓகேங்களா, இதற்கு முன்பாக நம்ம ஒரு ரேஷன் அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அந்த வேலைக்கு ரிசல்ட் இன்னும் வெளியிடாமல் இருந்தாங்க. ஒரே ஒரு மாவட்டம் மட்டும் வெளியிட்டிருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு மட்டும் ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதோட லிங்குமே வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். அடுத்தடுத்து மாவட்டங்களை ரிசல்ட் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கலாம். அது முடியறதங்காட்டியுமே பார்த்தீங்கன்னா மீண்டும் 2025 டு 2026 ஆண்டிற்கான இந்த வருஷத்துக்கான புதிய நோட்டிபிகேஷன் ரேஷன் கடை வேலைக்கு புதிய நோட்டிபிகேஷனை அபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி இந்த தடவை நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அதை பற்றின அப்டேட் பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் வயது வரம்பு ஓகேங்களா, வயது வரம்புலையும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய வயது தளர்வு கொடுத்துருக்காங்க நெல்லை கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னாக்க. ஸோ நிறைய தளர்வுகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததான் இதற்கான சம்பளம் ஓகேங்களா. ஸோ இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னாக்க எப்படி கிடைக்க போகுது, ஸோ அதற்கான அப்டேட் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ இருக்கும், போக போக இன்க்ரிமெண்ட் சேலரிலாம் எவ்வளோ இருக்க போகுது, ஸோ அதற்கான அப்டேட்லாம் நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கிறது என்னன்னா, அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இது வரைக்கும் ரேஷன் கடை நேர்காணல் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னாக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா காமனா இன்டர்வியூஸ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றின கேள்விகளை கேட்கறது மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் மாதிரி இனிமேல் கண்டக்ட் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல் ஓகேங்களா. ஒன் வேர்ட் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்னு சொல்லிட்டு இந்த குரூப் 4 எல்லாம் குரூப் 2 எல்லாம் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஓஎம்ஆர் ஷீட்ல பார்த்தீங்கன்னா ஷேடோ பண்ற மாதிரி இனிமேல் எக்ஸாம் கொண்டு வர போறோம் அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே நம்ம கிடைச்சிருக்குது. இது மாதிரி நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க ரேஷன் கடை வேலை வாய்ப்புல. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். மீண்டும் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை பத்தின அப்டேட்லாம் தெளிவா பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் எல்லாமே நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாவே இருக்குங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா இன்னமும் ரொம்ப பயனுள்ளதாவே இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுல தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு ரேஷன் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் 2025 டு அப்ளை பண்றதுக்கு நோட்டிபிகேஷன், அப்ளை ஆன்லைன் நோட்டிபிகேஷன் எல்லாமே தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பத்தி எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ரேஷன் ஜாப் ரிசல்ட்டை பத்தின அப்டேட் பார்க்க போறோம். அடுத்ததான் ரேஷன் கடை புதிய வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷனை பத்தி பார்க்க போறோம். புதிய வேலை வாய்ப்புக்கான எலிஜிபிலிட்டி ஓகேங்களா, எலிஜிபிலிட்டி என்ன, ஸோ வயது வரம்பு என்ன ஓகேங்களா, ஏஜ் லிமிட் என்ன, ஸோ வேகன்சி டீடைல்ஸ் என்ன, ஸோ அடுத்ததான் இதற்கான சம்பளம் எவ்வளவு இருக்கும், செலக்ஷன் ப்ராசஸ் எவ்வளவு இருக்கும், எப்படி இருக்கும் செலக்ஷன் ப்ராசஸ், நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எப்படி இருக்கும், ஸோ அதை எப்படி நம்ம ஃபீஸ் பே பண்றது, ஆன்லைன்ல பண்ணணுமா ஆஃப்லைன்ல பண்ணணுமா, ஸோ அதை எப்படி நம்ம பே பண்றது, ஸோ எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றது, ஸோ ரேஷன் வேலைக்கு ஆன்லைன்ல அஃபிஷியல் வெப்சைட் நம்ம எப்படி போயிட்டு அப்ளை பண்றது, இதை பத்தின எல்லா அப்டேட்டுமே இந்த வீடியோல தெளிவா பார்த்துக்கலாம். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்க இருந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அங்கிருந்து தான் அபிஷியலா இந்த வேலை வாய்ப்பு நோட்டிபிகேஷன் கிடைச்சிருக்கு நமக்கு. ஸோ எக்ஸாம் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க என்னென்ன போஸ்டிங்லாம் வந்திருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர். இந்த 2 போஸ்டிங்காக மட்டும்தான் நமக்கு அபிஷியலா நோட்டிபிகேஷன் கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? அடுத்ததான் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 6427 வேகன்சி மீண்டும் அபிஷியல் புதிய வேகன்சி கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் அப்ளிகேஷன் மூட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைன்ல தான் பண்ணணும். அதுவும் அபிஷியல் வெப்சைட்ல தான் பண்ணணும். அது என்ன வெப்சைட்ன்றத வீடியோட தொடர்ச்சியா சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்ததா
ஜாபோட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். ஸோ அதுலயுமே எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து இது பார்ட் டைம் ஜாப்பா இருக்குமா, கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாப் இருக்குமான்னு சொல்லி நினைப்பீங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்கா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எக்ஸாம் மீன்ஸ் அப்ளை ஆன்லைன். ஓகேங்களா? முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைன்ல தான் பண்ணணும். அதுக்கான அப்டேட்டுமே நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எக்ஸாம் மோடுமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன். இப்போ வந்து புதுசா அப்டேட் கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி அதுதான் இது மென்ஷன் பண்றாங்க பாருங்க. மீண்டும் வந்து பாத்தீங்கன்னாக்கா எக்ஸாம் பேட்டர்ன்ல கொண்டு வராங்க இந்த ரேஷன் வேலைக்கும். சரிங்களா? அதனால இனிமே வந்து சீட்டிங் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. சரிங்களா? காசு கொடுத்து இனிமே வேலை வாங்கிடுறாங்க. அது மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நான் வீடியோல சொல்றேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் கூட இனிமே பேட்டர்ன் மாத்தியாச்சு எக்ஸாம் பேட்டர்ன்ல. சரிங்களா? அடுத்தது ஜாபோட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ்நாடு முழுக்க எங்க வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அஃபிஷியல் வெப்சைட். நீங்க எந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னா www.tncse.tn.gov.in இது இன்னொரு வெப்சைட். சரி, இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க அப்ளை பண்ணிக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி. சரிங்களா? அடுத்ததா எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா? இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும். நீங்க போஸ்ட்மேன் சரி சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கு 2 போஸ்டிங்கும் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன படிச்சிருக்கணும் மினிமம் அப்படின்னா சேல்ஸ்மேனுக்கு நீங்க அதாவது விற்பனையாளருக்கு அப்ளை பண்றதா இருந்ததுன்னா மினிமம் நீங்க 12ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணிருக்கணுங்க. அடுத்தது வந்து கட்டுனர் அதாவது பேக்கருக்கு நீங்க அப்ளை பண்றதா இருந்ததுன்னா 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணிருக்கணுங்க. சரிங்களா? சோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல்ங்க. சோ இது வந்து நமக்கு வந்து ஏன்னா இதுல நீங்க படிச்சிருக்கணும். அதற்கு மேல வந்து பாத்தீங்கன்னா டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரின்னு சொல்லிட்டு எது படிச்சிருந்தாலுமே நீங்க இந்த வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் எல்லாமே எலிஜிபிள் தான்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இது இன்னும் நமக்கு மகிழ்ச்சியை தெரிவிக்குதுங்க. சரிங்களா? அடுத்ததா வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க ஓசி ஓகேங்களா? இந்த கேண்டிடேட்ல வருங்க 18 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்க. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, எஸ்சிஎஸ், பிஎம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எல்லாமே 18 வயசுல இருந்து நமக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ நோ ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. மினிமம் 50 வயசு வரைக்கும் கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரிங்களா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்க டிஸ்ட்ரிக்ட் விண்டோஸ் ஆல் கேண்டிடேட்ஸ் வந்து மினிமம் 18 வயசுல கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நோ ஏஜ் லிமிட். ஓகேங்களா? ஸோ அதாவது 50 வயசு 55 வரைக்கும் கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து ஓசி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்க்கு வந்து வயது தளர்வு வந்து பாத்தீங்கன்னா 18ல இருந்து 50 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓசி பிடபிள்யூ இந்த கேட்டகரியில வரவங்க 18ல இருந்து 42 வரைக்கும் கூட அப்ளை பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து இதற்கான சேலரி ஓகேங்களா? பர் மந்த்துக்கு சேலரி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க சேல்ஸ்மேனுக்கு வந்து ஒரு வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க 6,250 ரூபா தான் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் 8,600ல இருந்து 29,000 வரைக்கும் எனக்கு சேலரி கிடைக்குங்க. அடுத்தது பேக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா 5,500ல இருந்து ஃபர்ஸ்ட் மொத்தம் சேலரி கிடைக்குங்க. அதுக்கப்புறம் 1 இயர் கழிச்சு 7,800ல இருந்து 26,000 வரைக்கும் இருக்குங்க இதற்கான சம்பளம். சரிங்களா? ஸோ இதுல வந்து செலக்ஷன் ப்ராசஸ் நிறைய பேருக்கு சந்தேகமாவே இருக்குங்க. இதுல வந்து செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா மெரிட் லிஸ்ட் தான் இருக்குங்க. பர்சனல் இன்டர்வியூ, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இவ்வளவுதாங்க இதுல இருக்கும். வேற எதுவுமே இருக்காதுங்க. சரிங்களா? ஸோ எல்லாருமே சீக்கிரமா அப்ளை பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். மீண்டும் நோட்டிபிகேஷன். இதற்கு அப்ளை பண்றதுக்கு நான் டேட் சொல்லவே இல்லை. ஸோ அதை நோட் பண்ணீங்களான்னு தெரியல. ஸோ இதற்கு அப்ளை பண்றதுக்கு வரக்கூடிய ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து அதாவது முதல் வாரத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ 3வது வாரம் 4வது வாரத்துக்குள்ள க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து டேட் அப்டேட் ஆன உடனே கண்டிப்பா எல்லாருக்கும் நானே அப்ளை பண்ற வீடியோஸ் கொடுத்துருவேன். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அனைவருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சரிங்களா? ஸோ மறக்காம ஒரு 5 பேருக்காக ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூங்க.